ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் டிசம்பர் 20லேருந்து. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு 3வது எக்ஸாமாக இருக்கும். ஸோ இதில் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து இருக்கும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பேப்பர் இருக்கும். இதில் மோஸ்ட்லி அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் காமனாக உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரிலாம் அதிகமாக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டீக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனெக்சரில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் யூஜியில் என்னென்ன பண்ணீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் நல்ல மார்க்ஸாக எடுத்துடலாம். பிஜிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. ரொம்ப நீங்கள் யூஜியில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓப்பன் கொஸ்டின் வராது. ஸோ அதனால் நீங்கள் எங்கெல்லாம் இந்த டாபிக் பார்க்கணும் அது ரெலவெண்ட்டாக எழுத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரெகுலேஷன் 25 உங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அனெக்சர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் நான் வந்து ஹால் சூப்பர்வைசர் போடுற இடத்துல வந்து சைன் அப் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து நிறைய இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா தவிர்த்துருங்க. அது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது. மித்தபடி ஃபில் பண்ணுறதுலாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனை நல்லா பண்ண பாருங்கள். நாளைக்கு அப்ளைடு கெமிஸ்ட்ரி நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் வரப்போது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டாபிக் இதில் கீழே இன்னொரு டாபிக் வரலாம். அதுவே நீங்கள் பார்க்குற ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு உள்ளேருந்து கேட்க கூட செய்யலாம். நீங்கள் ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டீங்க, அந்த டாபிக் லெவன்ட்டாக படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, ஆனால் அவங்க வேறு மாதிரி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் படித்ததை ஃபஸ்ட் எழுதிட்டு அது ரிலவெண்ட்டாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக அதை விட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னு ஒரு 2-3 தான் வாசிங்க. நீங்கள் படித்த கொஸ்டினே அவங்க வித்தியாசமாக கூட கேட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் படித்ததுலேருந்து வர்ற டாபிக்ஸ் கூட அதில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார்முலா பேஸ்டு அதாவது வந்து ஃபார்முலா இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா பண்ணுங்கள். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபார்முலா லேட்டாக வருது அப்படின்னாலே ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டு காட்டுங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து நல்லா மார்க்ஸ் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா கடைசி கொண்டு போயிருங்க. ஆனால் ஃபார்முலா தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் முடிஞ்சால் நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி நைட்டு கூட அந்த ஃபார்முலா பேஸ்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபிசிக்ஸ் போட்ட மாதிரி கூட நான் போடுறேன். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுறேன். ஸோ அடுத்து வந்து உங்களோட சயின்டிஸ்ட் நேம், அதாவது வந்து உங்களோட கொஸ்டினில் சயின்டிஸ்ட் நேமாக கேட்குறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்குமே வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிக் கொஸ்டினோட சேர்த்து 2 மார்க் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலை, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியாத டாப்பிக்காக இருக்குது அப்படின்னாலும் அதை 4-5 ரீட் பண்ணுங்கள். நீங்கள் படித்த சப் டாபிக்ஸில் வந்து கூட வந்திருக்கலாம். மோஸ்ட்லி நாளைக்கு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்த டாபிக்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் அவங்க யோசிக்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா டயக்ராம் வராத கொஸ்டினில் டயக்ராம் போட்டுறாங்க. மோஸ்ட்லி இந்த நானோ மெட்டீரியல்ஸ் அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு டயக்ராம் வராது, அங்கே வந்து டயக்ராம் போட்டுறாங்க. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பார்க்குறப்ப புரியும். எந்த ஒரு கொஸ்டின் இல்லைனாலும் டெஃபனிஷன் கொடுங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் கொடுங்க. அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்டு போயிருங்க. 2 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை பிக் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதனால் அப்ளிகேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காமனாக எப்படி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா டெஃபனிஷன், டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம், ஸோ அதுவும் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது, அப்ளிகேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி பிக் கொஸ்டின் அந்த கம்பேர் பண்ண சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு போன கொஸ்டின்லாம் இருக்கும், அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறேன். அதாவது வந்து நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட்ஸை கரெக்டாக வந்து போட பாருங்க. கடைசியாக டயக்ராம் இல்லாத கொஸ்டின்லாம் டயக்ராமாக கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி இந்த நானோ மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெஃபனிஷன் கொடுங்க, எக்ஸாம்பிள் கொடுங்க, அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொஸ்டினை வந்து லாங்காக வந்து கொண்டு போவாங்க. சிம்பிளாக அதாவது வந்து பேராஃபாக வளவலன்னு எழுதாமல் சிம்பிளாக பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பாருங்கள். பாயிண்ட்ஸ் போடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் உங்கள் ஹால் சூப்பர்வைசர் ஒர்க்கை கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினா நல்லாயிருக்கும். வளவலன்னு நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா என்ன எழுதிருக்கீங்கன்னே தெரியாது. அதனால் உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷனை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுறாதீங்க, கரெக்டாக வந்து அட்டன் பண்ண பாருங்கள். பிளாங்காக மட்டும் விட்டுறாங்க. நீங்கள் மார்க் வர்றதையும் வந்து பிளாங்காக விட்டுட்டு மார்க் விடாத மாதிரி பண்ணிடுவீங்க உங்கள் பேப்பரை. அதனால் சும்மானாலும் அட்டன் பண்ணிங்க தெரில அப்படின்னாலும்
ஸோ அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. 16 மார்க்கை சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 8+8 கேட்குறப்போ அது பிக் கொஸ்டினாகவே இருக்கும். அதை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. உட்காந்து ஃபுல் பக்கம் எழுதி நம்ம நிறைய பக்கம் எழுதணுங்கிறக்கா உட்காந்து எழுதிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, தெரில அப்படின்னாலும் சரி, எல்லா கொஸ்டினும் டெஃபினேஷன் கொடுங்க. அல்கோரிதம் பேப்பர் செஞ்சு அப்படின்னா அல்கோரிதம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு மாடரேட்டாக வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ஓரளவு நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக எழுதினீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ எதுவுமே வந்து தெரியாமல் போயிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிடுங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜில் எந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க, யூஜியில் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதே மாதிரியே போங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். உங்களை நம்பி போங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு எழுதிட்டு வந்து உங்கள் கொஸ்டினை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.